Hi friends, welcome to our channel. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய லெசன் 1ல புக் பேக் क्वेश्चंस பார்க்கலாம். சரிங்களா? சோ 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி அப்படிங்கிறது முழுக்க INM கவர் ஆயிடும். சோ இதுல புக் பேக் क्वेश्चंसும் நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இது ஃபர்ஸ்ட் லெசன் உடைய புக் பேக் क्वेश्चन. காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இருந்து எந்த ஆண்டு இந்தியா திரும்பினார் அப்படினு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா 1915. ரெண்டாவது கேள்வி, இந்தியாவில் ஆங்கில கல்வி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆன்சர் 1835. மூணாவது கேள்வி, மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துட்டு 4 பேர் கொடுத்துருக்காங்க இல்லையா. 1 வில்லியம் ஜோன்ஸ், 2வது சார்லஸ் வில்கின்ஸ், 3வது மேக்ஸ் முல்லர், 4வது அரவிந்த கோஷ். இதில் மாறுபட்ட ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த கோஷ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரும் கீழே தேசியவாதிகள். சரியா, கீழே தேசியவாதிகள். ஸோ இவர் மட்டும்தான் வந்து அதில் டிஃப்ரெண்ட் அரவிந்த கோஷ். சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்க, சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாலகங்காதர திலகர். ஸோ இந்த லைனை சொன்னவர் யார்? பாலகங்காதர திலகர். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் பாலகங்காதர திலகர். இவருடைய இன்னொரு பேர் என்ன? லோக்மானிய திலகர். அடுத்து பாருங்க, பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா. பாலகங்காதர திலகர் பார்த்தீங்கன்னா கேசரி மராட்டா இந்த பத்திரிகையில் வந்து எழுதிட்டு இருந்தார். தாதாபாய் நவ்ரோஜி அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் குரல். மெக்காலே பார்த்தீங்கன்னா இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு எழுதியிருப்பார். வில்லியம் டிக்பை அப்படிங்கிறவங்க வந்து மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையுடைய ஆசிரியராக இருந்திருப்பாங்க. ஸோ இது மேட்ச் பண்ணால் நமக்கு பி ஆன்சராக இருக்க 3, 1, 4, 2 அப்படின்னு வரும். சரிங்களா. அடுத்ததும் பாருங்கள் ஒரு மேட்ச் இட் தான். மேட்ச் இட் அப்படின்னா இதில் சரியாக எது மேட்ச் ஆயிருக்கோ அதை எடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3ஆவதாக இருக்கக்கூடிய சென்னை வாசிகள் சங்கம் இயர் வந்து 1852 சரியானது. மீதியெல்லாம் தவறானது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கில கல்வி சட்டம் 1835 வரும். அடிமை முறை ஒழிப்பு பார்த்தீங்கன்னா 1843 வரும். இண்டிகோ கழகம் 1859 வரும். ஸோ மாற்றி இருக்குது. இதில் சரியாக இருக்கக்கூடியது சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கிறது 1852. அடுத்த கேள்வி பாருங்கள், பின்வரும் அமைப்புகள் தொடர்பாக அந்த தொடங்கப்பட்ட காலவரிசையை வச்சு தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. எது ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படிங்கிற மாதிரி. கிழக்கிந்திய கழகம் பார்த்திங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜின் மூலமாக 1866 தோற்றுவிக்கப்பட்டது. சென்னை மகாஜன சங்கம் 1884 மே 16 தோற்றுவிக்கப்பட்டது. சென்னை வாசிகள் சங்கம் 1852. இந்திய சங்கம் பார்த்திங்கன்னா 1905. ஸோ இது நம்ம வந்து காலவரிசைப்படுத்தும் போது நமக்கு ஃபஸ்ட்டு என்ன வரும்னு பார்த்திங்கன்னா 1852 வந்து சென்னை வாசிகள் சங்கம், அதாவது 3வது தான் ஃபஸ்ட்டு வரணும். சரிங்களா. இந்த 2 ஆப்ஷனில் அது இருக்குது. அடுத்தது பார்க்கலாம். 1852 அப்புறம் 1866 கிழக்கிந்திய கழகம் அப்படின்னு வரணும். ஸோ 3வதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 1 அப்படின்ட்டு வரணும். ஸோ 1852, 1866, 1884 இப்படி தான் இதோடைய ஆர்டரில் வரணும். சென்னை வாசிகள் சங்கம் ஃபஸ்ட்டு வந்து 3, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிழக்கிந்திய கழகம் 1852 அப்புறம் கிழக்கிந்திய கழகம் 1866 1, அதுக்கப்புறம் 1884 சென்னை மகாஜன சங்கம் 2, லாஸ்ட்டாக தான் இந்திய சங்கம் வந்து 1905. சரியா. ஸோ இப்படி பார்க்கும்போது 3, 1, 2, 4 இதுதான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர். 3, 1, 2, 4. ஸோ இங்கே ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மாதிரி ஆன்சர் எதுவுமே இல்லை. இதுக்கு சரியான ஆன்சரை பார்த்து வச்சுக்கோங்க. இயர் இங்கேயே மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏஓ ஹியூம். இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் ஏஓ ஹியூம். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உமேஷ் சந்திர பானர்ஜி எனப்படுகின்ற WC பானர்ஜி. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும், அதாவது பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற நூலை எழுதியவர் தாதாபாய் நவ்ரோஜி. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆங்கில அரசாங்கம் தடையற்ற வணிக கொள்கையை பின்பற்றியது சரியா அப்படின்னா சரியானது. இங்கிலாந்தின் தடையற்ற வணிக கொள்கையால் இந்தியா நன்மை பெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் நன்மை இல்லை, இந்தியாவை சுரண்டிட்டு தான் போனாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு காரணம் தவறானது. இப்போ பாருங்கள், கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. அடுத்த கூற்று பாருங்கள், ஒரிசா பஞ்சம் குறித்து பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரிசா பஞ்சம் 1866 ஆண்டில் 1.5 மில்லியன் மக்கள் ஒரிசாவில் பட்டினியால் இறந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது சரியா அப்படின்னா சரியானது. பஞ்ச காலத்தில் பார்த்தீங்கன்னா 200 மில்லியன் பவுண்ட் அரிசியை பிரிட்டனுக்கு ஆங்கில அரசு ஏற்றுமதி செய்தது. இதுவும் சரியானது. ஒரிசா பஞ்சமானது தாதாபாய் நவ்ரோஜியை இந்திய வறுமை குறித்து வாழ்நாள் ஆய்வை மேற்கொள்ள தூண்டியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே சரியானது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து இவை அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான். சரிங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸோட பார்க்கலாம். தேங்க்யூ. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனல் லிங்க்கை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.